ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்னடா இது கருவக்காட்டுக்குள்ளே இருக்க ஒத்தையடி ரோட்டில் நடந்து போகிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த கருவேலை செடியை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, எங்கள் கிராமத்து பக்கத்தில் இருக்கிற கமுதிங்கிற ஊரில் உள்ள கமுதி கோட்டையை பற்றி பார்க்கலாம்னு புறப்பட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் கிராமத்திலேருந்து கீழ்குடிங்கிற கிராமம் வழியே போனோம்னா கமுதி பக்கத்தில் தான் இருக்கும். இந்த 4 ரோடு ஜங்ஷன் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. இனி ஒரு 10-20 வருஷம் கழித்து இந்த இடம் பெரிய டவுன் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஜங்ஷன்லேருந்து வலது பக்கம் போனோம்னா முதுகுளத்தூர், இடது பக்கம் போனோம்னா அருப்புக்கோட்டை. இப்போ நாம் கமுதி கோட்டைக்கு வந்துட்டோம். இந்த கோட்டை வளாகத்துக்குள்ள இந்த கோயில் தான் முதல்ல நம்மளை வரவேற்கும். கமுதி கோட்டைக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு கோட்டை முனீஸ்வரர் கோயில்னே பேர் வச்சுருக்காங்க. இந்த வளாகத்துக்குள்ளே தான் கமுதி ஆயுதப்படை குடியிருப்புகள், அந்த மைதானங்கள் எல்லாமே இருக்குது. இவங்களே இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சல, அங்கே தான் முதல்ல கோட்டையோட தொடக்கமே இருந்திருக்கு. காலப்போக்கில் அந்நிய படையெடுப்புகளில் அதெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய இந்த இளைய பேரனுக்கு கோயிலை கண்டுட்டான்னா போதும், ஒரே குசியாகி சாமி கும்பிட போயிடுவான். அது எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த வயசில் இந்த பக்தி எப்படி வருதுன்னெலாம் தெரியலை. அது சரிதான், இந்த பக்தியோட நற்பண்புகளோடு வளர்ந்து வந்தால் சரிதான் குழந்தைகள். இந்த கோட்டைக்குள்ளே 3 சுவர் இருந்ததா சில இடங்களில் எழுதியிருக்காங்க, 9 சுவர் இருந்ததாகவும் சில இடங்களில் எழுதியிருக்காங்க. அந்த தெரியுதுல, அதுதான் கோட்டையோட முதல் சுவர்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம நிற்கிறதெல்லாம் கோட்டையோடைய வளாகம் தான், அது உள் சுவர் தான் அதெல்லாம். இந்த இடத்துல தமிழ்நாடு தொல்லியல் துறை ஒரு போர்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை வச்சுருக்கிற இந்த போர்டில் ராம்நாடு சீமையை ஆண்ட சேதுபதி மன்னர் ஃப்ரெஞ்சு என்ஜினியர் ஒருத்தருடைய உதவியோடு இந்த கோட்டையை கட்டினதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை மருது சகோதரர்கள் கொஞ்ச நாள் பிடிச்சு வச்சுருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கதையை கேட்டீங்கல்ல, பாண்டிய மன்னர்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க இந்த சேதுபதி மன்னர்கள். அந்த சேதுபதி மன்னர்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்த மருது பிரதர்ஸு அவங்களும் இவங்களை அடக்கி இந்த கோட்டையை கொஞ்ச நாள் பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்போ இந்த தமிழ் மன்னர்களுக்குள்ளே எப்படி சண்டை போட்டுட்டே கிடந்திருக்காங்க. நாம் தான் எல்லாம் ஒத்துமையாக இருந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் போல இருக்குது. பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து ராம்நாடுக்கு போயிட்டு இருந்த கட்டபொம்மை, அதாவது அவருக்கு கெட்டி பொம்முன்னு தான் பேரான், இந்த கோட்டையில் தங்கி இருந்துட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, கெட்டி பொம்மை எதுக்கு ராம்நாடுக்கு போனார் அப்படின்னா, அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த சினிமாக்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீர வசனம்லாம் பேசுவா அப்படி இல்லை. அந்த சம்பவம் நடந்த இடமாக சொல்லப்படுறது ராமநாதபுரம் அரண்மனை தான். அங்கே தான் போகும்போது தான் இந்த வழியில் இங்கே தங்கி இருந்துட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோட்டையோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கட்டுமான பணியே வித்தியாசமாக இருக்குது. கீழே பிளின்த் லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா அதில் ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் கம்பி கிடையாது, கல் பெல்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் சுட்ட செங்கல், சுண்ணாம்பு, கருப்பட்டி இதுகளை வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ரூஃப்லேயும் ஒரு பெல்ட் அதாவது கல் பெல்ட்டு தான், அதை போட்டு அதுக்கு மேலே சுட்ட செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உட்புற சுவர் தான். இதில் குண்டாற்றின் கரையில் இருந்த 9 சுவர்களில் 8 சுவர் பெருவெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டதாகவும், இந்த ஒன்று மட்டும் மீதம் இருக்கிறதாகவும் ஒரு இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இனி ஒரு இடத்துல 3 மதில்கள் மட்டும் இருந்ததாக சொல்லப்படுது. 8 மதில்களை வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கள் கிராமத்துக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு அழகான கோட்டை இருந்திருக்கு, நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த மைதானத்தோட அமைப்பை பார்க்கும்போது படை வீரர்கள் பயிற்சி எடுக்கிற மாதிரியும், அப்புறம் அந்த வீரர்களுக்கு ஏதாவது விளையாட்டு போட்டிகள் நடத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. ஏன்னா ஒரு கேலரி மாதிரி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கோட்டைக்கு சொந்தக்காரன் அந்த சேதுபதி மன்னருக்கு ஒரு ஃப்ரெஞ்சு என்ஜினியர் ஃப்ரெண்டாகி அந்த ஆள் தான் வடிவமைச்சு கட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஆங்கில படையெடுப்புக்கு முன்னாடியே ஃப்ரெஞ்சு என்ஜினியர் ஃப்ரெண்டுனா வர்த்தக தொடர்பாக இருக்குமோ? இந்த கோட்டை குண்டாறுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி ரிவர் ஒன்னுடைய கரையில் தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே இந்த பகுதியில் இந்த குண்டாறு கொஞ்சம் கற்களால், அதாவது பாறைகள் மிகுந்த இடமா இருக்கும். அதனால் இந்த கோட்டை கட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியாகிடுச்சு. கொஞ்சம் உயரமாகவும் இருக்கிறதுனால இந்த கோட்டை இந்த இடத்துல பாறைகளின் மேலே கட்டப்பட்டிருக்கு. இந்த கரையை சமப்படுத்தி அவங்க கட்டியிருந்தாலும், இந்த கேலரி மாதிரி வச்சுருக்க இந்த படிகளில் ஒரு இடத்துல 24 இருந்தது. அதாவது அந்த ரிவர் இருக்க பக்கம், இப்போ நம்ம அந்த நிற்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு, இந்த பக்கம் பின்பக்கத்தில் 27, 29 படிகள்லாம் இருந்துச்சு.
இதை ஏன்டா எண்ணிட்டு கிடந்தேன்னு சொல்கிறீங்களா? இந்த கோட்டை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பாதுகாக்கப்படும், சிதையாமல் இருக்கும் தெரியாது இல்லைங்க. அதனால் சும்மா அதை எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்தேன். அதை உங்களுக்கு அந்த தகவலாக சொல்கிறேன். இதில் மேலே இருக்கல அந்த பெல்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது ரூஃப்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதியில் படை வீரர்கள் நடந்து போகிறது மாதிரி ஒரு பாதையும் இருக்குங்க மேலே. அதாவது பால்கனி பாதை மாதிரியே வச்சுருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆயுதப்படை கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால பொதுமக்களுக்கு பார்வையிட அனுமதி இருக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இந்த கோட்டையை பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க போல இருக்குது. ஒரு பராமரிப்பும் இல்லை, சும்மா தான் கிடக்கு. பாம்பு கிடக்கா பள்ளி கிடக்கான்னு கூட தெரியாது. இருந்த போதிலும் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டால் மேலே ஏறி பார்க்காம போகக்கூடாதுல்ல. அதனால தான் நான் என் பேரனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். என் பேரன் கொஞ்சம் தைரியமானவனாக இருக்கான். பொதுவாக நாம் கேள்விப்பட்டது என்ன, தமிழ் மன்னர்களுடைய கோட்டைகள் ஒன்று செவ்வக வடிவு அல்லது சதுர வடிவில் சுற்றி அகழிகள் வெட்டப்பட்டு இருக்கும் இல்லையா? இந்த கோட்டை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக வட்ட வடிவத்தில் இருக்குது. அகழிங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒரு பக்கத்தில் மட்டும் குண்டாறு அகழி போல் இருந்திருக்கு. இது மேலே போகிற படிகள் மாதிரி இருந்தாலும் பார்வையாளர்கள் இருந்து பார்க்குறதுக்கும் இருக்கும் போல் இருக்குது. அல்லது வீரர்கள் உட்காந்து, அதாவது விளையாட்டு போட்டி நடக்கும்போது பார்க்குறதுக்கான இடமா இருக்கும் போல் இருக்குது. இப்போ நான் கோட்டையோடைய மாடியில் நிற்கிறேன். இந்த இடத்தோட அமைப்பு பாருங்களேன். இதுபோல் இந்த கேலரி எண்டில் பூரா இப்படி இருக்குது. இங்கே ஆயுதம் ஏந்திய வீரர்கள் நின்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க போல தெரியுது. ஒரு கண்காணிப்பு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கு அந்த மாடி மேலேயே ஒரு சைடில் ஒரு படி மாதிரி, அதாவது ஒரு வழி மாதிரி, பால்கனி மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு வரி தரமாட்டேன்னு சொன்ன உடனே அந்த போர் நடந்திருக்கு. அந்த சமயத்தில் கட்டபொம்மனுடைய தம்பியான ஊமத்துறை இந்த கோட்டையில் வந்து தங்கியிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டதாக சொல்லப்படுது. பாஞ்சாலங்குறிச்சியோடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கோட்டையை வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றிட்டாங்க. ஒன்ஸ் ஆங்கிலேயர் வந்து ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி யாரும் அந்த மன்னர்கள் அதை பிடிச்சது மாதிரி ஒன்றும் வரலாறில் தகவல்கள் இல்லை. வியாபார நோக்கத்தோடு வந்த ஆங்கிலேயர்களுக்கு இங்கே ஆளும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவங்க குஷியாகி போய் இதை எந்த கோட்டைகளை மேலும் சிதைய விடாமல் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இடமா இதை மாற்றிருக்காங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே பயிற்சிகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அப்போ இங்கே பொதுமக்களுக்கு பார்வையிட அனுமதியெல்லாம் கிடையாது. அதனால தான் நான் பக்கத்து ஊர்க்காரனாக இருந்தால் கூட இவ்வளோ நாளாக இதை பார்க்காம இருந்திருக்கேன். எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு, அனுமதி இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அனுமதி இருக்குதுன்னு படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் பார்க்க போனேன். ஆனாலும் அங்கே எந்த பாதுகாப்பு இல்லை, பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது. இந்த கோட்டையை பற்றி விக்கிபீடியாவில் நான் படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வியத்தகு செய்தி ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அது நம்ப தகுந்ததாக தெரியலை, உண்மைதானா என்னன்னு தெரியலை. தெரிஞ்சவங்க விவரம் சொல்லுங்கள். இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா, இது இங்கே இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது வந்து சிமெண்ட் வச்சு பூசிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிமெண்ட் வச்சு பூசிருக்கிறதுக்கு அந்த பக்கம் பாருங்கள் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. உண்மைதானான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சுரங்கப்பாதைன்னா தரை வழியாக தானே இருக்கணும், இது சுவரில் இருக்குது, அது எப்படின்னு தெரியலை. இப்படித்தான் மன்னர் திருமலை நாயக்கருடைய மகாலில் பற்றி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தப்போ விசாரித்தேன். அங்கேயும் ஒரு கதை நிலவிக்கிட்டு இருக்கும். திருமலை நாயக்கர் மகாலிலேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது சரிதானா, அது உண்மைதானான்னு அங்கே இருக்க அந்த வாயில் காப்பாளர்கிட்ட கேட்கும்போது எல்லாமே கட்டுக்கதைங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு அவர். அதுபோல் எதுவும் கட்டுக்கதை தானா என்னன்னு தெரியல. நம்ம சரவணை வளைச்சி படம் பிடிச்சி வச்சுருக்கானே. இப்போ தான் நான் ஃபுட்டேஜில் பார்க்குறேன், இதெல்லாம் கிடக்கு. கோவில் கோபுரம் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் ஏறி பார்க்கலாம்னு பார்க்குறேன். இந்த மதிலுக்கு அந்த பக்கம் பாருங்களேன், அந்த புதியதாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கோட்டை முனீஸ்வரர் கோயிலுடைய ராஜகோபுரம் தெரியுதா? சரி, அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்த்தேன். அதுவும் இதே போல் தான் இருக்குது, வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை.
கொஞ்சம் கோட்டை வந்து வளைஞ்சு வளைஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம வீடுகள் கட்டுற மாதிரி நேராக இல்லாமல் ஒரு கருவு அடித்து அடித்து கட்டி வச்சுருக்காங்க. அதோடைய காரணம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த கட்டடத்தை பாருங்கள். அதாவது கீழே வந்து பாறைகள் தான் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் பிளிந்த் லெவல் அப்படின்னு அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வளைஞ்சி கருவடித்து கட்டி மேலே கொண்டு போய் பாருங்களேன், கல் வச்சு பெல்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வீரர்கள் நிற்கிறதுக்கு இடம் இருக்குது மேலே, அம்பு செலுத்துறதுக்கோ அல்லது ஈட்டி எறிகிறதுக்கோ தோதான ஒரு வளையங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கற்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு உடை கற்களை எடுத்து எடுத்து அதில் வச்சுருக்காங்க. சின்ன கல் பெரிய கல்னு எல்லாத்தையும் உள்ளே சொருவி சொருவி கட்டி வச்சுருக்காங்க. இரண்டு கல்வெட்டுகள் வேறு இருக்குது. அதுக்குள்ளே என்ன எழுதியிருக்குன்னு நான் ஒன்றும் படித்து பார்க்கல, சும்மா படம் எடுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். இது ஒரு அன்னதான மண்டபமாக இதை மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்க. பழைய ஒரு கட்டடமாக இருக்குது, அதை இந்த கோயிலுக்கு பயன்படக்கூடிய வகையில் அதை ரெடி பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. கோட்டை பயன்பட்ட காலத்திலேருந்து இந்த பழைய கட்டடம் ஒரு ஆரம்ப பாடசாலையாக இங்கே இருக்குது, இப்போவும் இருக்குது. பள்ளிக்கூடம் சார், சமையல் அறது, இது ஸ்கூலு. ஓ, அந்த பக்கம் ஒரு புது பள்ளிக்கூடம் கட்டப்பட்டிருக்கு, ஒரு கட்டடம் இருக்குது. ஒருவேளை இது இப்போ இயங்குதா இல்லையான்னு யாரும் கேட்கல நான். அது போகக்கூடாது. இந்த இடத்துல ஒரு மேடை மாதிரி இருக்குது, ஒரு அரங்கம் அமைக்கிறது மாதிரி, ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிற மேடை மாதிரியே தெரியுது. ஆனால் ரொம்ப காலமாக அதில் எந்த பயன்பாடும் இல்லாத போல் புல் முளைச்சி கிடக்கு. இந்த கோட்டையின் எச்சங்கள் இனிமேல் எந்த வகையிலையும் மக்களுக்கோ அல்லது தொல்லியல் துறைக்கோ பயன்படும் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி சிதிலமடைஞ்சு தான் இருக்குது. அதனால் இதை மேற்கொண்டு அவங்க எந்த செலவும் செய்து அதை பராமரிக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு தான் இப்படியே வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இடியும் தருவாயில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள், கீழே நல்லா பழந்துடுச்சு, கொஞ்சம் சத்தியத்து கட்டுப்பட்ட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த இடம் ஒரு ஓட்டு ஷாப் மாதிரி இறக்கியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பழசாக இருக்குது. அந்த கோட்டை பயன்பாட்டில் இருந்த காலத்திலே இது இருந்ததா என்னன்னு தெரியலை. ஒருவேளை இந்த இடத்துல காவலாளி யாரும் நின்றாங்களா என்னன்னு தெரியலை. நல்ல உச்சி வெயில் பார்த்துக்குங்க. இந்த மர நிலையில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் போல் தோணுச்சு. வேர்த்து வேற கொட்டிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். அப்போ தான் 2-3 சின்ன பசங்க வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே அந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரு கோட்டை இருக்குது, ஒரு சுவர் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. என்னங்கடா சொல்கிறீங்க, இந்த ஒரு கோட்டை தானடா இருக்குன்னு. இல்லை போய் பாருங்கள், அந்த ரிவர் பக்கத்தில் ஒன்று தெரியும், மேலே ஏறி பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க. அதை விடக்கூடாதா, போய் பார்த்து வரும்னு திரும்ப உள்ளே போனேன். எல்லாம் உள்ளுக்குள்ளே போக முடியுமா, பாம்பு கும்பு கிடக்குமா என்னன்னு தெரியல. இதுலேருந்து இப்படி சுற்றி பார்த்தோம்னா இந்த 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 ஏரியா பூராமே இதாக இருக்குது. இந்த அதெல்லாம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, தெரியுதா? இதிலெல்லாம் வீரர்கள் நின்றுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதிலெல்லாம் காலடி பார்த்து தான் போகணும். இன்னும் இந்த சின்ன பாம்புகள் கிடக்க வாய்ப்பு இருக்குது.
எதையும் தொடவே முடியலை. எப்பாடி ஓ ஆமாம், இந்த பக்கத்தில் இன்னொரு கோட்டை இந்த பக்கம் இருக்குது. ஓ, வித்தியாசமான பாதுகாப்பு அம்சம் நிறைந்த கோட்டையாவில் இருந்திருக்கு. பார்த்தீங்களா? இப்போ அந்த கோட்டை அப்படி சுற்றி வந்து இதில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக அந்த பக்கம் ஒன்று அந்த ஒரு கோட்டை இருக்குது. அதுக்கு எந்த வழி வழியாக போனாங்கன்னே தெரியல. இது ரொம்ப டேஞ்சர். ஒரு வட்ட வடிவில் தான் உள்கோட்டை இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் வேறு மாதிரிலாம் அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த இது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்க. எல்லாம் சிதிலமடைஞ்சு தான் கிடக்கு. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் வந்து பார்க்கணுமா அப்படின்னா, அதாவது என்ன சும்மாவே இருந்து என்ன செய்ய, ரிட்டையர்ட் ஆன பிறகு ஏதாவது சுற்றி தான் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சுற்றி பார்க்குறதும் வெட்டியாக பார்க்காம ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பார்த்து, இப்போ உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் வந்து வரலாற்று ஆய்வாளர்களாக வர வாய்ப்பு இருக்குது. அதில் அவங்களுக்கு வரலாற்று ஆர்வம் உள்ள இளைஞர்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்மளால் ஒரு சின்ன இது தான், நம்ம வீணாக பொழுதுபோக்குறதுக்கு பதிலாக. பார்த்தீங்களா இந்த இடத்தையெல்லாம்? ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோட்டையோட இந்த என்ட்ரன்ஸில் அதெல்லாம் சிதிலமடைஞ்சு தான் கிடக்குது. இதை தான் இப்போ ஒரு மண்டபம் மாதிரி, அன்னதான மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்காக. இதை தவிர இதெல்லாம் அந்த பழைய இது தான், இந்த ஓடு இதுகள்லாம் பழசு தான். பார்த்தீங்களா, தெரியுதா? இதை இந்த கோட்டையோட வெளிவட்ட சுவரம். அந்த கால தமிழ் மன்னர்களுடைய உழைப்பு, எத்தனையோ படை வீரர்களின் உழைப்பு, இதையெல்லாம் பார்க்க வாய்ப்பு கொடுத்த அந்த கோட்டை முனீஸ்வரருக்கு ஒரு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டோம். கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தோம்னா அந்த கோட்டை தெரியுது பாருங்க, வெளிச்சுவர். அதாவது மிச்சமாக இருக்கிற வெளிச்சுவர் தெரியுது, பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவானு உதாசீனம் செய்யாமல், புறந்தல்லாமல், நம்முடைய மன்னர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அதோடைய மிச்சங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தயார் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.